பொதுமக்களே, உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். யூடியூபர் அகமது மீரான் அப்படின்ற நபரை வந்து பார்த்தீங்கன்னா செருப்பை கலட்டிக்கிட்டே அடிக்கணும். ஓகேங்களா? யூடியூபர் அகமது மீரான் அப்படின்ற ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் என்னையை பற்றியும் பிசியோதெரபி துறையை பற்றியும் ரொம்ப கேவலமாக போட்டிருக்க. அப்படி திருப்பி சொல்ல வரேன், அவரை செருப்பை கலட்டியே அடிக்கணும். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, இன்ஸ்டாகிராம்ல இப்போ ஃபேமஸா இருக்கிற ஒருத்தர் தான் டாக்டர் திவாகர். இவர் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ்ல போயிட்டு நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் சிறந்த நடிகர்னு செல்ஃப் கிளைம் பண்ணிட்டு இருக்காரு. அதை பத்தி பேச போறதுல, அதை பத்தி ட்ரோல் பண்ண போறதுல, இவரை ட்ரோல் பண்ணி ஒருத்தர் பெருசா மாட்டிக்கிட்டாரு. அவர் தான் யூடியூபர் அஹ்மத் மீரான். அஹ்மத் மீரானோட நீங்க சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா அந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. செம்மையா ரோஸ் பண்ணிருப்பாரு. நிறைய பேர் இந்த ரீல்ஸ் எல்லாம் பண்றாங்களே, அவங்களை எடுத்து ரோஸ் பண்றது ரொம்ப சகஜமான விஷயம். மீராமித்தனா இருக்கட்டும், ஆர்ஜி அறிவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை ரோஸ் பண்ணவர் இன்னைக்கு இந்த டாக்டர் திவாகரை எடுத்து ரோஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் நிறைய கேவலமா ரோஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். வழக்கமா டெக்கோரம் இல்லாம நம்ம எதுவுமே பேசக்கூடாது. கண்டிப்பா நம்ம யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் மட்டும் இல்லாம சைபர் புலி பண்ற மாதிரியோ இல்ல பாடி ஷேமிங் பண்ற மாதிரியோ பேசவே கூடாது. இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா இவர் அதிகமா யூஸ் பண்ணது பைத்தியம், அப்புறம் ஒரங்குட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாடி ஷேமிங் பண்றதுல இருந்து அவருடைய ப்ரொஃபஷனை பத்தி கூட அவர் தப்பா பேசியிருந்தாரு. அது கொஞ்சம் டபுள் மீனிங்ல பேசுறதுனால புரியாம போறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாருக்குமே டபுள் மீனிங்னா என்னன்னு புரியும். இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இதை பார்த்த டாக்டர் திவாகர் அவரு பயங்கரமா ஒரு ரெஸ்பான்ஸ் வீடியோ போட்டிருக்காருங்க. அவரோட சேனல்லையும் சரி, அவருடைய இன்ஸ்டாலையும் சரி, செருப்பால் அடிக்கணும்னு சொல்லிட்டு செம்மையா வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பா இதை பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாம யூடியூப்ல இருக்கோம், கொஞ்சம் மரியாதையா பேசலாம். ஒருத்தரை ரோஸ் பண்ணலாம், ஒருத்தரை ட்ரோல் பண்ணலாம், அவங்க செய்யற விஷயத்த ரோஸ் பண்ணலாம், அவங்க செய்யற விஷயத்த ட்ரோல் பண்ணலாமே தவிர அவங்க ப்ரொஃபஷன்ஸையோ உங்க பாடியை பத்தியோ பாடி ஷேம் பண்றது ரொம்ப தப்பான விஷயமா தான் எனக்கு தெரியுது. நீங்க அந்த சேனல்ல அந்த யூடியூப்பை பர்டிகுலர்லி பார்த்துருந்தீங்கன்னா காமெண்ட்ஸ் எல்லாம் வந்து தெரிக்க விட்டுருக்காங்க. இது வரைக்கும் அவர் இந்த மாதிரி பண்ணதே இல்லை, இப்ப என்ன இப்படி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு இன்டைரக்டா திவாகருக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பர்சனலா திவாகர் அவருடைய இன்டர்வியூல ரொம்ப செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகமா இருக்கு. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு. ஆனா அவர் எந்த விஷயமான ஆப்ஷனோ தப்பான விஷயமோ வல்காரிட்டியோ மத்தவங்களை பத்தி ட்ரோல் பண்ணியோ போடல. அவர் தற்பெருமை மட்டும் தான் பேசுறாரு. ரோஸ் பண்ணுமா, அவர் என்ன செஞ்சாரோ அதை ரோஸ் பண்ணணுமே தவிர அவருடைய வேலையை பத்தியோ அவரோட ப்ரொஃபஷனை பத்தியோ தப்பா பேசுறது இங்க யாருக்குமே உரிமை இல்லை. இதுவே அவரு அஹ்மத் மீரானை பத்தி பேசியிருந்தா என்னவா இருக்கும்? இங்க என்னன்னா, ரோஸ் பண்ணவருக்கு செம்ம ரோஸ்,